தெனாலி ராமன் கதைகள். ராஜ்யத்தில் மிக பெரிய முட்டாள். மன்னர் கிருஷ்ணதேவராயர் குதிரைகளை நேசித்தார், மேலும் இராஜ்யத்தில் சிறந்த குதிரை இனங்களின் தொகுப்பை கொண்டிருந்தார். ஒரு நாள் ஒரு வர்த்தகர் மன்னரிடம் வந்து, அரேபியாவில் உள்ள சிறந்த இனத்தைச் சேர்ந்த ஒரு குதிரையை தன்னுடன் கொண்டு வந்ததாக கூறினார். குதிரையை ஆய்வு செய்யுமாறு அவர் மன்னரை அழைத்தார். மன்னர் கிருஷ்ணதேவராயர் குதிரையை நேசித்தார், எனவே வர்த்தகர் மன்னர் இதை வாங்கலாம் என்றும், இது போன்ற மேலும் 2 குதிரைகளை அரேபியாவில் திரும்ப பெறச் செல்வதாகவும் கூறினார். மன்னர் குதிரையை மிகவும் நேசித்ததால் மற்ற 2ஐயும் வைத்திருக்க வேண்டியிருந்தது. அவர் அந்த வணிகருக்கு 5000 தங்க நாணயங்களை முன்கூட்டியே செலுத்தினார். 2 நாட்களுக்குள் மற்ற குதிரைகளுடன் திரும்பி வருவேன் என்று வர்த்தகர் உறுதியளித்தார். 2 நாட்கள் 2 வாரங்களாக மாறியது, இன்னும் வர்த்தகர் மற்றும் 2 குதிரைகளின் அறிகுறி எதுவும் இல்லை. ஒரு நாள் மாலை அவரது மனதை அமைதிப்படுத்த மன்னர் தனது தோட்டத்தில் உலாவினார். அங்கு தெனாலி ராமன் ஒரு காகிதத்தில் ஏதோ எழுதுவதைக் கண்டார். ஆர்வத்துடன் மன்னர் தெனாலியிடம் என்ன எழுதுகிறீர்கள் என்று கேட்டார். தெனாலி ராமன் தயங்கினார், ஆனால் மேலும் விசாரித்த பிறகு அவர் ராஜாவுக்கு காகிதத்தை காட்டினார். காகிதத்தில் பெயர்களின் பட்டியல் இருந்தது. மன்னர் பட்டியலில் முதலிடத்தில் இருந்தார். விஜயநகர இராஜ்யத்தின் மிகப்பெரிய முட்டாள்களின் பெயர்கள் இவை என்று தெனாலி கூறினார். எதிர்பார்த்தபடி மன்னர் தனது பெயர் மேலே இருப்பதைக் கண்டு கோபமடைந்தார், மேலும் தெனாலி ராமனிடம் விளக்கம் கேட்டார். தெனாலி குதிரை கதையை மேற்கோள் காட்டி, 5000 தங்க நாணயங்களை பெற்ற பிறகு அந்நியரான வர்த்தகர் திரும்பி வருவார் என்று நம்புவதற்கு மன்னர் ஒரு முட்டாள் என்று கூறினார். அவரது வாதத்திற்கு பதிலளித்த மன்னர், வர்த்தகர் திரும்பி வந்தால் என்ன நடக்கும் என்று கேட்டார். உண்மையான தெனாலி நகைச்சுவையில் அவர் பதிலளித்தார், அப்படியானால் வர்த்தகர் ஒரு பெரிய முட்டாளாக இருப்பார், மேலும் பட்டியலில் உள்ள மன்னருக்கு பதிலாக அவரது பெயர் இருக்கும். நீதி: அந்நியர்களை கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம்.